ஓகேங்களா? ஸோ 2026 யார் தங்கம் அதிகம் வாங்குவார்கள்? முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு 40% சான்சஸ் வந்து யாருக்கு இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஒரு 40 விழுக்காடு வந்து பார்த்தீங்கன்னா, சான்சஸ் இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா, மேஷ ராசி, மிதுன ராசி, மீன ராசி. மேஷம், மிதுனம் அண்ட் மீனம். எதற்கு வந்து 40% தான் சான்சஸ் இருக்கு அப்படின்னா, குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்தெந்த இடத்த பார்க்கிறாரு, மேஷ ராசிக்கு எந்தெந்த இடத்த பார்க்கிறாரு, இதை வச்சும் அண்ட் வந்து மிதுனம், மீனம் இதற்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 40% சான்சஸ்னா, நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அதுதான் உங்களுக்கு வந்து ஸ்வர்ண தோஷம் போறதுக்கான ஒரு எந்திரம் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த எந்திரத்தையும் நீங்க வந்து பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு டம்ளர்ல ஒரு சின்னதா வந்து கோல்டு இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க எப்படி இருக்குதுன்னு. ஓகேங்களா? அந்த அந்த அது வந்து ஒரு 48 நாள் அது செஞ்சுட்டு திருச்செந்தூர் வந்து போயிட்டு வாங்க. இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. யாரு இந்த மேஷம், மிதுனம், மீன ராசிக்காரங்க இதை செஞ்சுட்டு திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சான்சஸ் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 90 விழுக்காடு அதிகமாயிடும். நான் சொல்றது வந்து சாதாரணமா இருக்கும். ஆனா வந்து நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து எளிமையா இருக்கிற விஷயங்கள் கூட நிறைய பேரால செய்யவே முடியாது. இதுதானே இது என்ன வந்து கோல்ட வந்து ஒரு கிளாஸ்ல போட்டு நீங்க குளிக்கிறீங்க குளிக்கல அதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். நைட்டு தூங்கும் போது ஒரு டம்ளர்ல நல்ல தண்ணியில ஒரு கோல்டு காயினோ உங்ககிட்ட என்ன கோல்டு இருக்கோ நல்லா வாஷ் பண்ணிட்டு, காயினா இருந்தா ரொம்ப பெட்டர், அதுல போட்டுட்டு நைட் ஃபுல்லா மூடி வச்சிடுங்க. மூடி வச்சுட்டு பகல்ல வந்து பாத்தீங்கன்னா எழுந்திரிச்சோன்னா பிரஷ் பண்ணிட்டு அந்த தண்ணியை குடிச்சிடுங்க. இந்த மாதிரி 42 நாள் நடுவுல விட்டு போக கூடாது. பெண்களா இருந்தால் என்னவா இருந்தாலும் லைக் அவங்களால செய்ய முடியாத பூஜை பண்ண முடியாத சூழ்நிலைகளா இருந்தாலும் இந்த தண்ணியை குடிக்கலாம். அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. 48 நாள் கண்டினியூவா பண்ணிட்டு திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. எந்த ராசிக்காரங்கன்னா மேஷம், மிதுனம், மீனம் 2026ஆம் ஆண்டு கொஞ்சம் 40% தான் சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ராசிக்காரங்க இதை பண்ணுங்க. அடுத்தது ரெண்டாவது 50 விழுக்காடு சான்சஸ் இருக்கிற ராசி. 50 விழுக்காடு சான்சஸ் இருக்கிற ராசி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இவங்களால வாங்கினாலும் சம்டைம்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. அவர்கள்லாம் யார் அப்படின்னா 50 விழுக்காடு சான்சஸ் இருக்கிற ராசி வந்து பாத்தீங்கன்னா கடகம், சிம்மம், ரிஷபம். ஸோ 40 விழுக்காடு சான்சஸ் இருக்கிற மேஷம், மிதுனம், மீனம் யாருன்னா இருந்தீங்கன்னா ஹாய்னு போடுங்க. மேஷம், மிதுனம், மீனம் இவர்கள் வந்து நிச்சயமா போய் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்க. நிச்சயமா மிகப்பெரிய லெவல்ல மாற்றம் இருக்கும். ஓ இத்தனை பேர், இந்திரா, சுரேஷ், ஷாகுல் ஹமீத், சத்ய சரவணன். ஓகே, விருச்சிகம் சூப்பர். விருச்சிகம் வருதுங்க, விருச்சிகம் வருது. அடுத்து சசி சிவா, விருச்சிகம் வருது. சாய் சிவா ஹாய் ஹாய். விஜயலட்சுமி அப்பவே சொன்ன ஹாய்னுட்டு. சரி ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கடகம், சிம்மம், ரிஷபம் இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50% சான்சஸ் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கடகத்துக்கு தான் வந்து குரு பகவான் வந்திருக்காரு. அதிசார பயிற்சியா வந்து இப்ப வக்ரமாயி பின்னாடி போயின்னு இருக்காரு. ஸோ 2026ஆம் ஆண்டுக்கான பலனை வந்து நான் சொல்றேன். ஸோ 2026ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்துக்கு வந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கடகத்துக்கு வந்து மே மாசத்துக்கு மேல வந்து வருவார். அப்போ எப்பவுமே வந்து கடகம் வாங்கி மற்றவர்களுக்கு வேணா கொடுக்க முடியுமே தவிர இவர்களால வந்து உபயோகப்படுத்த முடியாது. யாரு? கடகம், சிம்மம், ரிஷபம். ஓகேங்களா? ரிஷபத்தாலையும் சிம்மத்தாலையும் கடகத்தாலையும் மேபி வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்க கூட சான்சஸ் இருக்கு. ஆனா இவர்களுக்கு யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் சான்சஸ் கம்மியா இருக்கு. அப்ப இவர்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 48 நாள் இந்த டம்ளர்ல கோல்டு இதை போட்டு குடிச்சிட்டு இவர்கள் குருவாயூர், யாரு? கடகம், சிம்மம், ரிஷபம் 3 பேருமே குருவாயூர் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அது வியாழக்கிழமையில குரு ஹோரையில அங்க இருந்தா ரொம்ப சிறப்பு.
2026ஆம் ஆண்டு கண்டிப்பா நிச்சயமா வந்து அவர்கள் தங்கம் வாங்க முடியும். கடகம், சிம்மம், ரிஷபம் உங்களுக்கு 50 விழுக்காடு தான் வந்து சான்சஸ் இருக்கு. அவர்கள் நிச்சயமா வந்து வாங்க முடியும். யாரெல்லாம் கடகம், சிம்மம், ரிஷபம் வாங்குனீங்கன்னா ஆளுக்கு 1 கிராம் இங்க இந்த பக்கம் தள்ளிடணும். கும்பம், கும்பம் வருதுமா, கும்பம் வருது, கும்பம் அடுத்தது. கடகம், சிம்மம், ரிஷபம் யாருன்னா பாக்குறீங்களா? வாட் அபவுட் கன்னி? வருது வருது, கன்னி அடுத்து வருது. என்ன தமிழ் செல்வி, ஏன் சிரிக்கிறீங்க? மேஷம், மேஷம் வந்து 40 விழுக்காடு சான்சஸ் இருக்கு. முன்னாடி போய் பாருங்க. மகரம் மை ஹஸ்பண்ட், கடகம் கொழுன் புரியலம்மா. சீதா, சீதா நீங்க பேசுறது புரியல. ஓ மீனமா நீங்க, தமிழ்ச்செல்வி மீனமா நீங்க? ஹுசைன், அப்படி சொல்லக்கூடாதுங்க ஹுசைன். இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. தெருவுல நிக்கிறோம், பிச்சை எடுக்கிறோம், நெகட்டிவ் வார்த்தைகள் பயன்படுத்தாதீங்க. நீங்க வந்து கேட்கறத கொடுக்கறதுக்கு இந்த பிரபஞ்சமே இருக்கு. எல்லாருக்குமே எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இதே பகல் தான், இதே இரவு தான், இதே 24 மணி நேரம் தான். அவங்க எல்லாம் சக்சஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்காங்க. நம்ம எல்லாம் வந்து உட்காந்துட்டு இந்த மாதிரி பேசிட்டே இருக்கோம். அதை புரிஞ்சுக்கோங்க. பாசிட்டிவா பேசுங்க, நல்லது கேளுங்க. அதுக்கானதான் இந்த மாதிரியான டிப்ஸ். எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டேன், எல்லாமே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும்னா நடக்க முடியாது ஹுசைன், சரிங்களா? அதாவது இந்த மாதிரி பேசுற மக்கள் வந்து தவறு சொல்ல முடியாதுங்க. அவங்களோட கிரக அமைப்பு, அவங்களோட தோஷங்கள். இந்த ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து தோஷம் இருக்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்மள உட்கார்ந்துட்டு இருந்தால் எதுவுமே நடக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும், நிறைய மாற்றங்கள் இருக்கும் வாழ்க்கையில. கடகம், சிம்மம், ரிஷபம் டோன்ட் வரி யூசைன், எல்லாமே மாறும். நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இல்லையா? போயிட்டு நல்ல நமாஸ் படிச்சுட்டு எனக்கு வந்து என் வாழ்க்கை வந்து மாறணும்ட்டு நீங்க உங்களோட இதுலயே வந்து கேட்டு பாருங்க. எல்லாமே வந்து லைக் இறைவன் ஒருவன் தான் உங்களோட இதுல. ஸோ எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். நீங்க எங்க எதை தேடுறீங்களோ அது வந்து உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். நீங்க இப்ப இந்த ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா, அதையே நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதையும் கொடுக்கும் பிரபஞ்சம். ஸோ அதனால வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப கவனமா பயன்படுத்துங்க. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். சொல்லுக்கு வந்து அவ்வளோ மகிமை இருக்கு. எண்ணி மொழி வந்து இங்க தேவையே கிடையாது. எந்த மொழியா வேணா யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஒரு நம்ம சொல்லுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்கு. ஆமா தமிழ்ச்செல்வி, யோர் ஃபேஸ் ரைட்டா ரைட்டா என்ன சொல்றீங்க புரியலையே. செல்வராஜ் என்ன சொல்லியிருக்கீங்க? யோர் ஃபேஸ் ரைட். யோர் ராசி, ஏன் ராசி தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? தளிக்குளம், தள்ளிக்குளம் பிரைட்டா? தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து 70 விழுக்காடு 2026 70 விழுக்காடு எந்த ராசி வந்து தங்கம் வாங்கும் அப்படின்னா கன்னி, விருச்சிகம், மகரம். ஸோ நீங்க எல்லாமே நிச்சயமா வந்து சந்தோஷப்படணும். 2026 நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கும் நகையை வாங்கும் அமைப்பு இந்த ஆண்டு வர ஆண்டு குரு பகவான் தர இருக்கிறார். ஓகேங்களா? கன்னி, விருச்சிகம், மகரம் 70 விழுக்காடு நீங்க வந்து பாத்தீங்கன்னா
தங்கம் நீங்க வந்து வாங்குவீங்க. 70% நீங்க வந்து வாங்கிடுவீங்க தங்கத்தை. எதுக்கு இந்த 70% பீப்புள் வந்து போட்டிருக்கேன்னா, இப்போ வந்து ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அவர்களோட ஜாதக அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்து நெகட்டிவா இருக்கலாம், சிலருக்கு வந்து ஒரு விரையாதிபதியா இருக்கலாம், சம்திங் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவர்களுக்கு தவிர்த்து மேக்சிமம் வந்து 70% ஆஃப் த கன்னி அண்ட் விருச்சிகம் மகரம் இந்த ராசிக்காரங்க நிச்சயமா வந்து தங்கம் வந்து சேர்க்கவும் வாங்கவும் வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அத்தனை ஆய்வு செஞ்சு நம்ம வந்து இதை வந்து கொடுக்குறோம், துல்லியமா வந்து கொடுக்குறோம். 2026 ஆண்டு இந்த ராசிக்காரங்களாம் நிச்சயமா வந்து வாங்குவீங்க. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 95% சான்சஸ் என்ன ராசி பேலன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து டாப் 3, டாப் 2, டாப் 1ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த ராசியை வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். கும்பம் வெயிட் கம்மிங். கும்பம் வந்து டாப் 3 கேட்டகரியில வந்திருக்கீங்க. ஸோ கன்னி விருச்சிகம் மகரம் இவங்க 3 பேரும் வந்து 70 விழுக்காடு வந்து சான்சஸ் இருக்கு. நம்ம திருப்பியும் இப்ப என்னென்ன வந்து ராசிக்கு சொல்லியிருக்கோம்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 40% வந்து பாத்தீங்கன்னா 40 விழுக்காடு யாருக்கெல்லாம் சான்ஸ் இருக்குன்னா மேஷம், மிதுனம், மீனம் இந்த ராசிக்கு வந்து சான்சஸ் இருக்கு. மேஷம் வந்து சரராசி, மேஷம் வந்து ஒரு ஆண் ராசி. ஸோ மிதுனம் வந்து பாத்தீங்கன்னா உபய ராசி, அது வந்து ஒரு ஆண் ராசி. மீனம் வந்து ஒரு உபய ராசி, அது வந்து ஒரு பெண் ராசி. மீனம் வந்து பாத்தீங்கன்னா இதுல குரு பகவானோட வீடு. ஸோ மீனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து 4ல் இருந்தாலும் இருக்கிற இடத்தையும் பார்க்கிற பார்வையையும் வந்து சேர்த்து நம்ம சொல்றோம். மீனம்க்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ சனி பகவான் வந்து கோச்சார சனி மீனத்திலேயே இருக்கிறதுனால அவர்களுக்கு வந்து ஹெல்த் வைஸ் வந்து இஷ்யூஸும் அதற்கான செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா இந்த குருவோட பார்வை 9ஆம் பார்வை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மீன ராசிக்காரங்களுக்கு 12ல வந்து விழறதுனால அந்த செலவை வந்து சுப செலவா மாத்துறது வந்து குரு பகவான் பாத்துக்கிறாரு. ஆனால் வந்து தங்கம் ஏன்னா தலைக்கு மேல மீனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க தலைக்கு மேல சனி இருக்கிறதுனால கண்டிப்பா எக்ஸ்பென்ஸ சுப செலவா ஆக்குறதுக்கான விஷயங்களை வந்து குரு பாத்துக்கிறாரு தவிர்த்து தங்கம் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா இருக்கு. 2வது வந்து பாத்தீங்கன்னா மிதுனம் வந்து எப்பவுமே வந்து குரு பார்க்கும் வீடுதான் வந்து சிறப்பா இருக்கும். இருக்கும் இடம் வந்து கொஞ்சம் கவனமாவே இருக்கணும். அந்த வகையில பார்க்கும் போது மிதுனத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சான்சஸ் அதனாலதான் கம்மியா இருக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மேஷத்துக்கும் 12ல சனி இருக்கிறதுனால முயற்சி ஸ்தானத்துல வந்து குரு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால நான் இந்த பெர்சன்டேஜை வந்து எடுத்திருக்கேன். 2வது வந்து பாத்தீங்கன்னா 50 விழுக்காடு கடகம், சிம்மம், ரிஷபம். 3வது வந்து பாத்தீங்கன்னா 70 விழுக்காடு வந்து பாத்தீங்கன்னா கன்னி, விருச்சிகம், மகரம். ஓகேங்களா கைஸ்? ஒரு லைக் போட்டுட்டு பாருங்களேன். இப்படி டபுள் டேப் பண்ணீங்கன்னா லைக் விழும். ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க சேனலை. தமிழ்ச்செல்வி தேங்க்யூ. தமிழ்ச்செல்வி ரொம்ப அடிக்கடி கேட்க வேண்டாம், அவங்களே போடுவாங்க, நல்லவங்க தான் போடுவாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது டாப் 3 கேட்டகரியில 95% 95 விழுக்காடு வாங்க இருக்கும் 2026. 97 விழுக்காடு 95 விழுக்காடு எந்த ராசி வாங்க இருக்குதுன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து 9 ராசிகள் பார்த்துட்டோம். அடுத்து இருக்க 3 ராசி மிச்சம் இருக்கு 3 ராசி என்னென்ன ராசி சொல்லுங்க பார்க்கலாம். கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க டக்கு டக்குன்னு. அடுத்து வர இருக்கிறது தனுஷு, துலாம் அண்ட் கும்பம் இல்லைங்களா? இன்னும் 3 ராசிகள் தனுஷு, துலாம், கும்பம். சூப்பர் 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 சூப்பர். யாரெல்லாம் தனுசு ராசி? ஆமா 95 விழுக்காடு. தமிழ்ச்செல்வி உங்க வீட்டுல யாருன்னா இருக்காங்களா? கும்பம், தனுசு, துலாம்ல யாராவது இருக்காருங்களா? கும்பம், தனுசு. குரு வக்ரம், கேதுவின் அத ராசியெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாங்க. கும்பம் தேங்க்ஸ் பாத்தீங்களா கடகடன் போட்டுட்டாங்க. தமிழ்ச்செல்வி நான் கேட்டோம், நீங்க கேக்குறீங்க போடுறாங்களா பாத்தீங்களா? யாருன்னா ஒரு லைக் போட நான் கேட்டோன்னா லைக் போட்டுடுறாங்க பாருங்க.
தமிழ்ச்செல்வி மகா பெரியவர் எப்படி இருக்கார் பாருங்க. ரொம்ப இன்னைக்குதான் வந்தார் நம்ம வீட்டுக்கு. ரொம்ப அழகா எல்லாரும் பாத்தீங்கன்னா மதங்களை தாண்டி மகா பெரியவரோட புகைப்படமோ அல்லது ஒரு சின்னதா ஒரு சிலையோ வாங்கி வைங்க. என்ன வீட்டுல அது உணர்ந்தால்தான் அதை புரியும். என்ன நெகட்டிவ் இருந்தாலும் சரிங்க, வீட்டுல எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடுவார். மதங்கள் எல்லாமே கடந்தவர் மகா பெரியவர். ஓகேங்களா? இந்த மதம் அந்த மதம் அப்படிலாம் கிடையவே கிடையாது அவருக்கு. ஃபேன்ஸ் தான். நீலு ஜான், தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் பாத்தீங்கன்னா துர்கை அம்மன் அவர்களும் பாத்தீங்கன்னா சிம்ம வாகினி. இது அவரவர்களோட லக்னம் நட்சத்திரம் இதற்கு ஏத்த மாதிரி வைத்தீங்கன்னா நல்லா இருக்கும். மகர ராசி. ஸோ லாஸ்டா பாத்தீங்கன்னா இருக்கிறது தனுஷு, துலாம், கும்பம். இந்த 3 ராசிகளுக்கு பாத்தீங்கன்னா 95 விழுக்காடு இருக்கு. எதனாலனா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தனுஷ் 3ஆம் இடத்துல 3rd பொசிஷன்ல யார் இருக்காங்கன்னா தனுஷ் ராசி, உபய லக்னம், அது உபய ராசி. சரிங்களா? சோ தனுஷ் ராசி பாத்தீங்கன்னா அவர்களுக்கு குருவோட 7ஆம் பார்வை. எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, என்னதான் பாத்தீங்கன்னா கடகத்துக்கு குரு வந்தாலும் மத்த இடத்துக்கு குரு வர்றதை விட கடகத்துக்கு வரும்போது நிச்சயமா எல்லாருக்குமே ஒரு நல்லது இருக்குமே தவிர்த்து, ஆனால் நம்ம குரு நம்ம வீட்டுக்கு வரும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு அடிப்பாரு. ஸோ அதனால ரொம்ப கவனமா இருங்க. யாரெல்லாம் தனுசு, துலாம், கும்பம்ல இருக்கீங்களோ அவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. சாரி, மிதுனம். இந்த மாதிரி மிதுனத்துக்கு இப்ப வராரு இல்லையா, மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருங்க. தலைக்கு மேல நம்ம குரு இருக்கும் போது குரு இருக்கும் இடம் என்னைக்குமே கொஞ்சம் கெடுக்கதான் பார்ப்பாரு. கடகம்க்கு வரும்போது கொஞ்சம் ஓகேன்னு சொல்லலாம். பட் மற்ற எல்லா ராசிகளையும் பாத்தீங்கன்னா கடகம், மீனம் அண்ட் தனுசு இதுல வரும்போது ஓகே சொல்லலாம். மற்ற எல்லாருக்குமே ஒரு அடி கொடுப்பாரு. கவனமா இருங்க. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனுசுக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையா குரு பகவானோட 7ஆம் பார்வை தனுசுல விழறதுனால 100% குரு நானே என்னங்க பொன்னன் இல்லையா, தங்கத்துக்கு உகந்த ஒரு கிரகம் என்னன்னா குரு பிளஸ் சுக்கிரன் தான். தங்கம்னா குரு, ஆபரணங்கள் ஆர்னமெண்ட் பாத்தீங்கன்னா நெக்லஸ், இந்த மாதிரி மோதிரங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் போது அது சுக்கிரன் ஆகும். ஆனா குரு தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். நம்ம அந்த குருவோட 7ஆம் பார்வையே பாத்தீங்கன்னா தனுசு ராசியில விழறதுனால 100% நான் எதற்கு 95% அப்படின்னு சொன்னேன்னா, ஒரு குண்டுமணி தங்கமாச்சும் இந்த 2026ல வாங்குவீங்க. ரொம்ப பேர் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 10 பவுன் வாங்கணும், 5 பவுன் வாங்கணும் அப்படியெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதிகமா வாங்கக்கூடிய அமைப்பு நான் இப்போ உங்களுக்கு ஒரு எந்திரம் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா மிகப்பெரிய லெவல்ல நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு கம்மல் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. நீங்க கம்மல் வாங்கி, செயின் வாங்கி, மோதிரம் வாங்கி எல்லாமே வாங்க முடியும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த 3 ராசிக்கு. ஸோ தனுஷ் 3ஆம் இடத்துல இருக்கு. தனுஷ் 95% நிச்சயமா வாங்கும். கும்பத்தை விட மாட்டீங்க. பிரகாஷ் அவங்க பேரு. கும்பத்தை விட மாட்டேங்கிறீங்க பிரகாஷ். வெயிட் பண்ணுங்க. கும்பம் பொசிஷன் அடுத்து வரப்போது. ஒரு 2 minutes வெயிட் பண்ண மாட்டீங்களா? நான் டாப் 3 பொசிஷன் இந்த 2026 6ஆம் ஆண்டு எந்த ராசி டாப் 3 பொசிஷன் சொல்லின்னு இருக்கேன். ஸோ 3rd பொசிஷன்ல இருக்கிறது தனுசு அண்ட் செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா துலாம், ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது கும்பம். அதற்கும் எதனால அப்படிங்கிறது நான் சொல்றேன். ஹார்ட் கொடுக்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. லைக் பண்ணிக்கோங்க, டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசா பாக்குறவங்க. ஹாப்பியா ராஜா வினை? ஹாப்பியா? கும்பம் தான் டாப் 1. 2026ஆம் ஆண்டு 100% பாத்தீங்கன்னா கும்பம் நகை வாங்கும்.
துலாம்லாம் முடிஞ்சிருச்சுமா, எப்பயோ சொல்லிட்டேம்மா. துலாம் தான் வந்து டாப் 2ல இருக்கு. ஹார்ட் போடுறவங்க தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஏதேது ரொம்ப நேரம் போலோம்னா இப்பவே எனக்கு தொண்டை கட்டுது, என்னன்னு தெரியலையே. சரி பார்க்கலாம். ஓ தமிழ்ச்செல்வி கும்பமா நீங்க? சரி, எல்லாரும் யாரெல்லாம் வாங்குறீங்களோ 1 கிராம் இப்படி தள்ளி விட்டுருங்க. நமக்கு தருவீங்களா தமிழ்ச்செல்வி? ஹஸ்தம் கண்ணில தானங்க இருக்கு, கண்ணி வந்து கொடுத்துருக்குங்க. கண்ணி வந்து 70%. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓ என்னதான், ஓகே. தண்ணி இருக்கு, லட்டு இருக்கு. நாங்க உங்க எல்லாரோட சார்பா நான் சாப்பிடுறேன். டீல் டீல் டீல். பரவாயில்லையே, 1 கிராமம் வந்தாலே எனக்கு நல்லா சேர்ந்துரும் நினைக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. வாங்கிடுவீங்க. ஸோ துலாம் வந்து பார்த்தோம். துலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவோட பாக்கியமான ஒரு பார்வை, ரொம்ப சிறப்பான ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வை தாங்க. 7, 9 இதை எல்லாத்தையும் காட்டியும் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வை தான். ஓகேங்களா? சோ அந்த 5ஆம் பார்வையா வந்து பார்க்கும் போது ரொம்ப 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 நல்லது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கும்பம் டாப் 1 எதற்கு சொன்னேன் அப்படின்னா, கும்பம் வந்து பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் வந்து கும்பம்ங்க. காலபுருஷனுக்கு உங்களுக்கு எந்த லக்னம், எந்த இது வேணா இருக்கட்டும், ராசி வேணா இருக்கட்டும், காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் வந்து கும்பம். சாரி, ராசி வந்து கும்பராசி இல்லைங்களா? எந்த லக்னம் வேணா இருக்கட்டும், காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் கும்பம். அந்த கும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் யாருன்னா 2க்கும் 11க்கும் உடையவர். குரு பகவான் மத்த வீட்டுக்கெல்லாம் போறதை விட இந்த கும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 2க்கும் 11க்கும் உடையவர் தான் வந்து இந்த குரு பகவான். அந்த குரு பகவானோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல விழும்போது, 9ஆம் பார்வையா விழும்போது எவ்வளவு சூப்பர்னு நீங்க நினைச்சுக்கோங்க. கும்பராசி வந்து இப்ப வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க. கும்பராசியில இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு மிகப்பெரிய அற்புதமான ஒரு ஆண்டா இருக்கு. என்ன ஒரே விஷயம்னா, ராகு இருக்கிறதுனால நிறைய பணம், நிறைய வந்து பாத்தீங்கன்னா லைக் டிராவலிங் போறது வர்றது இதுல எல்லாம் நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆனா என்ன பண்ணனா, அந்த ஆண்டு கடைசியில 2026 கடைசியில வந்து என்ன பண்ணுவாருன்னா கையில காசு இல்லாம நிக்க வச்சிருவாரு. சோ அதனால ரொம்ப கவனமா வந்து கையாளுங்க.